எடப்பாடி போய் திமுகவோட திட்டங்களை உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பான திட்டம், நலமுடன் ஸ்டாலின் சிறப்பான திட்டம், மக்கள் விடியல் பயணம் சிறப்பான திட்டம்னா எடப்பாடிக்கு யார் ஓட்டு போடுவா? எங்களை குறை சொன்னாதான் அவருக்கு ஏதாவது 10ல் 1 ஓட்டாவது விடும். அதனால குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு. எதிர்க்கட்சியுடைய பணி என்னன்னா ஆளுங்கட்சியை குறை சொல்வது. அதுதான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதானே ஒழிய அவர் குறை சொல்றதுனால நாங்கள் நல்லா ஆட்சி செய்யலாம் இல்லை. நல்ல ஆட்சி நடந்து கொண்டு இருக்குது. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 2021 சட்டமன்ற தேர்தல் ஆட்சியை பிடிச்சோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் 3 ஆண்டு ஆட்சி நடத்தியிருக்கோம். 3 ஆண்டு ஆட்சியில் குறை இருந்ததுன்னா 40க்கு 40 ஜெயிக்க முடியுமா? மக்களோட எதிர்ப்பு இல்லைங்கிற காரணத்தினால தானே 40க்கு 40 வெற்றி பெற்றோம். அப்போ எங்களுடைய திட்டங்களை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. எங்களுடைய ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொண்டு கொடுத்த அங்கீகாரம் தான் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி. அது மட்டுமல்ல, எல்லா 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற எல்லா இடைத்தேர்தலும் 50,000க்கு குறையாமல் வாக்கு வித்தியாசத்தில் திமுகவும் கூட்டணியும் வெற்றி பெற்றிருக்கு. இதெல்லாம் அந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டங்களுக்கும் ஆட்சிக்கும் மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதனால் எடப்பாடி குறை சொல்கிறதுங்கிறது அவரோட வேலை. குறை சொல்லி தான் அவர் பிழைக்கணும்.